வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில எல்லோராலும் மதிக்கப்படணும், உங்க பேச்ச மற்றவங்க கேட்கணும், உங்க முன்னிலையில மக்கள் சீரியஸா இருக்கணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கான மரியாதை, உங்க செல்வாக்கு, உங்க அடையாளம் அது நீங்க உங்களுக்கு கொடுக்கிற மதிப்பிலிருந்து தான் உருவாகுது. சமுதாயத்துல நம்மள சில நேரங்கள்ல யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. மீட்டிங்ல நம்ம கருத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. நண்பர்களோட சபையில கூட நம்ம இருப்பையே யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? யாராவது நம்மள மதிக்கணும்னா முதல்ல நம்ம மதிப்பை நாமே கூட்டிக்கணும். அதான் இன்று நான் சொல்ற சாணக்கிய நீதியிலிருந்து எடுத்த 15 ரகசியங்கள் உங்க வாழ்க்கையையே மாற்றிடும். இந்த 15 ரகசியங்கள் உங்க மரியாதை, மதிப்பு, செல்வாக்கு இத பல மடங்கு உயர்த்தும். அதனால வீடியோவை முடிவு வர கவனமா கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வளர்ச்சி பயணம் இப்போ தொடங்குது. ரகசியம் 1. குறைவாக பேசுங்கள். இந்த உலகத்துல பேசுறவங்க நிறைய பேர், ஆனா யோசிச்சு பேசுறவங்க ரொம்ப கம்மி. குறைவா பேசுறது பலவீனம் இல்ல, அது உங்க வார்த்தைக்கு விலை சேர்க்கிற சக்தி. அமைதியா இருந்து தேவைப்படும் நேரத்துல மட்டும் பேசுறவன் அவனோட பேச்ச உலகம் கவனிக்கிறது. மீட்டிங்ல எல்லாரும் கத்துற நேரம் நீங்க கடைசில நிதானமா சொல்லுற 2 வரி கூட அங்க இருக்கும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னா, தேவையில்லாத வார்த்தைகளை குறைச்சு அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க. ரகசியம் 2. உங்களை நீங்களே மதியுங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதவனை உலகம் ஒருபோதும் மதிக்காது. நீங்க உங்களை குறைவா நினைச்சிட்டே இருந்தா, நான் இதுக்கு தகுதி இல்லை, என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டே இருந்தா மற்றவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? உங்க சின்ன வெற்றிகளை கூட நீங்களே கொண்டாடுங்க. உங்க தவறுகளை தண்டனையா இல்ல, ஒரு பாடமாக பாருங்க. ரிமெம்பர், உங்களை மதிக்கிற இடத்துல இருந்து தான் உங்க மதிப்பு சமூகத்தில் ஆரம்பிக்குது. ரகசியம் 3. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் சரி சரி சொல்றது நல்ல மனசு இல்ல, பலவீனம். நீங்க எல்லாருக்கும் எப்போதும் அவைலபிளா இருந்தா மக்கள் உங்களை கிராண்டடா எடுத்துப்பாங்க. தேவையான இடத்துல இல்லைன்னு சொல்றது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதுகாக்கும். ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னதால நீங்க மோசமானவரா ஆக மாட்டீங்க. அதனால தான் நீங்க மதிக்கப்படுவீங்க. ரகசியம் 4. யாரையும் புறம் பேசாதீர்கள். ஒருத்தரை அவன் இல்லாத இடத்துல தாழ்த்தி பேசுறவன உலகம் ஒருபோதும் மதிக்காது. ஏன்னா இன்று மற்றவரை பற்றி பேசுவீங்க, நாளை அவங்கள பற்றியும் பேசுவீங்கன்னு மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ ரூல் என்னன்னா, புத்திசாலி மற்றவங்க குறைகளை பேச மாட்டான், தன் பலங்களை வளர்க்க நேரத்தை செலவழிப்பான். ரகசியம் 5. உடனே பதில் சொல்லாதீர்கள். அவசரத்துல சொல்ற பதில் நேர்மையான பதில் ஆகாது. கேள்விய முழுசா கேட்டுவிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு நிதானமா சொல்ற பதில் தான் உங்க ஆளுமைய உயர்த்தும். அதனால் அமைதியும் யோசிப்பும் உங்க பேச்சுக்கு ஆழம் சேர்க்கும். ரகசியம் 6. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். உங்க வேலைதான் உங்க அடையாளம், உங்க கன்சிஸ்டன்சியே உங்க மரியாதை. மற்றவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ற நேரத்தை நீங்க உங்க வேலையை மேம்படுத்திக்க செலவிட்டாலே உங்க மதிப்பு தானா உயரும். ரகசியம் 7. சுத்தமான ஆடைகள் அணியுங்கள். ஒருத்தருக்கு முதல்ல தெரியறது உங்க ட்ரெஸ்ஸை தான். பிராண்ட் தேவையில்லை, நீட்டா கிளீனா இருக்கணும். மக்கள் முதல்ல உங்களை பார்க்கறாங்க, அப்புறம்தான் உங்க வார்த்தைகளை கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருந்தா வேல்யூ இம்ப்ரெஷன். ரகசியம் 8. யோசித்து முடிவு எடுங்கள். ஒரு தவறான முடிவு
உங்க இயர்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டை ஒரே நாள்ல கெடுக்கும். கோபத்துலவும் பயத்துலவும் டெசிஷன் எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்ச முடிவு உங்க ஆளுமைய உலகத்துக்கு சொல்லும். ரகசியம் 9. விவாதத்தை குறையுங்கள். விவாதத்தை ஜெயிச்சா புத்திசாலி இல்ல, அமைதியா இருந்தாதான் பெரியவன். கோபத்துல நீங்க பேசுற ஒரு வார்த்தையிலேயே உங்க மதிப்பு குறைந்து விடும். சைலன்ஸ் கேன் வின் வேர் ஆர்குமெண்ட்ஸ் ஃபெயில். ரகசியம் 10. உங்கள் அறிவை வளருங்கள். அறிவாளி எங்க இருந்தாலும் மதிப்பு கிடைக்கும். புத்தகம் படிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, தினமும் ஏதாவது புதியது கத்துக்கோங்க. உங்க அறிவு வளர்ந்தா உங்க மதிப்பு தானா வளரும். நாலேஜ் ஈக்குவல்ஸ் பவர் பிளஸ் ரெஸ்பெக்ட். ரகசியம் 11. கவனமா கேளுங்கள். பேசுறவனுக்கு கவனம் வரும், ஆனா கேட்கிறவனுக்கு நம்பிக்கை வரும். ஒருத்தரிடம் நீங்கள் முழு கவனத்தோட கேட்கிறீங்கன்னா அவன் உங்களை மரியாதை செய்யாம இருக்க முடியாது. ரகசியம் 12. தற்பெருமை பேசாதீர்கள். உங்களை பற்றி நீங்களே பெருமை பேசினா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்க வேலை பேசட்டும், உங்க அச்சீவ்மெண்ட்களை காட்ட நீங்க தேவையில்லை. The quieter you become, the more you are respected. ரகசியம் 13. எப்போதும் அவைலபிளாக இருப்பதை நிறுத்துங்கள். எளிதா கிடைப்பவங்களுக்கு மதிப்பு குறைவுதான். நீங்க எல்லாருக்கும் எப்போதும் வந்து நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க உங்களை கிராண்டடா எடுத்துக்குவாங்க. உங்க நேரத்துக்கு நீங்களே மதிப்பு கொடுங்க முதல்ல. ரகசியம் 14. பொருளாதாரத்தில் வலிமையாகுங்கள். இந்த உலகத்தில் செல்ஃப் டிபெண்டண்டா இருப்பவர்கள் தான் மதிக்கப்படுறாங்க. பணம் என்பது அதிகாரம் அல்ல, ஆனால் அது உங்களுக்கு நம்பிக்கை தரும். அந்த நம்பிக்கையே உங்க வேல்யூவை உயர்த்தும். உங்கள் திறமையை வளர்க்கவும் ஸ்மார்ட்டா உழைக்கவும் பணத்தை சரியானபடி பயன்படுத்துங்கள். ரகசியம் 15. கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு வந்துடுச்சுன்னா உங்க மரியாதை அந்த நிமிடமே கீழே விழும். வாக்கு என்பது ஒரு வார்த்தை இல்ல, அது உங்க கேரக்டர். ஸோ ப்ராமிஸ் ஒன்ஸ், கீப் ஆல்வேஸ். நண்பர்களே, இதுதான் சாணக்கிய நீதியிலிருந்து எடுத்த உங்க வாழ்க்கையை உயர்த்தும் 15 ரகசியங்கள். இதுல எந்த ரகசியம் உங்க மனசுல அதிகமா பதிஞ்சது கமெண்ட்ல எழுதுங்க. இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்க மதிப்பு, உங்க மரியாதை, உங்க செல்வாக்கு, இது எல்லாமே இப்போ உங்க கையில இருக்கு. இந்த 15 ரகசியங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாற்றமா இருக்கும். நன்றி.